இந்தியாவில் இருக்க கோவில்கள்லயே ரொம்ப பணக்கார கோவில் எதுனா அது திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் தாங்க. இந்த கோவிலுக்கு உண்டியல் காணிக்கை எக்கச்சக்கமா வர்றதோட இல்லாம கோவிலுக்கு போற பெரும்பாலானோர் தங்களோட முடியையும் காணிக்கையா செலுத்துறாங்க. அப்படி செலுத்தப்படுற முடி காணிக்கையில இருந்து இந்த கோவிலுக்கு எக்கச்சக்கமான வருமானமும் கிடைக்குது. திருப்பதி பெருமாளுக்கு முடி காணிக்கை செலுத்துறது அப்படிங்கிறது பாரம்பரியமா நடந்துட்டு வர ஒரு விஷயம்னாலும் கூட அந்த முடிய வேஸ்ட் பண்ணாம அதை ஏலத்துல விட்டு பயனுள்ளதா மாத்துறாங்க அந்த கோவில் நிர்வாகம். அப்படி முடிய ஏலத்துல விடுறதுல இருந்து கோவிலுக்கு பல கோடி ரூபாய் வருமானமும் கிடைக்குது. 2011 மற்றும் 12ஆம் ஆண்டுல கோவிலோட மொத்த வருமானம் 1949 கோடி. இதுல முடி காணிக்கையில இருந்து மட்டும் 200 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு. உலகத்துல உள்ள பல்வேறு இடங்கள்ல இருக்க வியாபாரிகள் திருப்பதியில காணிக்கையா செலுத்தப்படுற முடிய ஏலத்துல எடுக்க விரும்புறதால இன்டர்நெட் மூலமாவும் ஏலம் நடைபெறுது. 2011 நடைபெற்ற ஏலத்துல சுமார் 49 வியாபாரிகள் பங்கேற்றிருக்காங்க. அதுல மொத்தம் 516 டன் முடி ஏலத்துல விடப்பட்டிருக்கு. இப்படி ஏலத்துல எடுக்கப்படுற முடி அதோட தரத்துக்கு ஏத்த மாதிரி வெளிநாடுகள்ல பல கோடி ரூபாய்க்கு விற்கப்படுது. தலையில உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களான விக், சௌரி இப்படி முடியால செய்யக்கூடிய பொருட்களோட தேவை அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால முடி ஏற்றுமதிக்கான தேவையும் அதிகரிக்குது. அதோட இல்லாம பெருமாளுக்காக முடி காணிக்கை தர்றதுக்கு மக்கள் தானா முன்வரதுனால ஆண்டுக்கு ஆண்டு வருமானமும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. தலைமுடிதானே அப்படின்னு நினைச்சு நம்ம மொட்டை அடிச்சுட்டு வர முடியோட மதிப்பு பல கோடி ரூபாய் அப்படிங்கிறது நமக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.